புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்க்குறோம். ஸோ புனர்பூசம் நீங்கள் மிதனம் கடமை எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு இறையர்கள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுத்த காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, என்ன எப்போ எப்படி நடக்கும் அப்படின்லாம் தெரியலேங்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அல்லது அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், கோயிலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். யாரை முழுமையாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கு யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ நீங்கள் உங்களை புதுசாக டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் நிறையா உருவாகும். நீங்கள் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக எதிர்பாராத ட்ராவல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஏதாவது நீங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. நல்ல வேலையாட்களை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது, பட் உங்கள் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியர், நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்க ஒழிய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக உழைப்பீங்க. இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ், குறைஞ்சபட்சம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.